Hi friends, welcome to my TV Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா செய்ய போறோம். அதே காலிஃப்ளவர் மசாலா சாண்ட்விச். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு காலிஃப்ளவர், கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், ஒரு பிரெட் பாக்கெட். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். சுடுதண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் காலிஃப்ளவரை கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம துருவை தான் போகிறோம், ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் பீசஸாகவே கட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்குது, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். பட்டாணியை ஊற வச்சுட்டேன், ஸோ நம்ம அதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருக்குது அப்படின்னாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் எடுத்துடலாம். தண்ணி வெந்துச்சான்னு பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். காலிஃப்ளவர் நல்லா திருக்கி எடுத்துட்டோம். இப்போ பட்டாணி வெந்துச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்க, நல்லா பட்டாணி வெந்துச்சு. இப்போ பட்டாணி எடுத்து வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். இப்போ கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்க தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, ஒரு நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். துருவி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நம்ம முன்ன வதங்கத்துக்கு தான் உப்பு சேர்த்துடணும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. இது நமக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் வேணும். ஸோ இதிலே வதக்கி விட்டு வேக வைங்க. நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கிற பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இன்னும் நம்ம ப்ரெட்லலாம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தூக்கிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம சுவையான மசாலா ரெடி. நான் இன்றைக்கி ஜிஞ்சர் டீ தான் வைக்க போகிறேன். நான் ஆல்ரெடி பாலை காலையிலே சூடு பண்ணிவிட்டேன். லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியை நல்லா சீவி எடுத்துக்கலாம். தோலை இஞ்சி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம இது டீ ஆகிறதுக்குள்ளே நம்ம பிரெட் சாண்ட்விச் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரெட்டோட 2 சைட்லேயுமே நெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வச்சுட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட்டை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ டோஸ்டர் மேலே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பாலும் நல்லா காஞ்சிச்சு. இதில் டீ தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டோட மேல் சைடும் நெய் ஆட் பண்ணிவிட்டு டோஸ்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ டோஸ்டரில் நமக்கு ஒட்டாமல் வரும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம டீயும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டீயை ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெட்டை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக சூப்பராக இருக்குது. டீயோடு வச்சு சாப்பிடும்போது பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மைத்தி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.